அன்பான உறவுகளுக்கு என்னுடைய ஆனந்த வணக்கங்கள். நான் உங்கள் ரேவதி மாரியப்பன். ஒவ்வொருவருக்கும் ஒரே மாதிரியான அறிவைத்தான் படைத்தான் இறைவன். இதில் எந்தவித ஏற்றத்தாழ்வும் இல்லை. ஆனால் அதை நாம் சரிவர பயன்படுத்துகிறோம் என்றால் எல்லோரையும் சொல்ல முடியாது. இந்த கதையில் கூட இப்படித்தாங்க. ஒரு ஊர்ல தாமு, சோமு, ராமு என்று 3 நண்பர்கள் வாழ்ந்து வந்தாங்க. என்னங்க, பெயரை கேட்டாலே ஒரே ஓசையுடையதா இருக்கா? அப்படின்னா அவங்க செயலும் ஒரே மாதிரி புத்திசாலிகளா இருப்பாங்கன்னு தானே நினைக்கிறீங்க? அதுதாங்க இங்கு இல்லை. இங்கு தாமு என்று அழைப்பவன் சோம்பேறியாக இருந்து கொண்டு ஊரை குறை கூறி வாழ்பவன். சோமு என்று அழைப்பவன் ஒரு சலவை தொழிலாளி. அவனுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதுன்னா, தான் இருக்கும் இடம் தெரியவே கூடாது என்று நினைப்பவன். வாழ்க்கையை ஒரு வட்டத்திற்குள்ளே போட்டு வாழக்கூடியவன். அடுத்து ராமு என்பவன் ஒரு நல்ல சிந்தனையுள்ள மனிதன். எதையும் ஆராய்ந்து உற்று நோக்கும் எண்ணம் உடையவன். தான் இம்மண்ணில் பிறந்தோம், தனக்கென்று ஒரு தனி இடத்தையும் பதிக்க வேண்டும் என்று நினைப்பவன். ஒரு நாள் சாலை வழியாக தாமு செல்கிறான். அப்படி நடந்து போகும்போது கீழே என்ன கிடக்குது என்று கொஞ்சம் கூட கவனிக்காமல் செல்லுகையில் ஒரு சதுர வடிவ கல் ஒன்று கீழே கிடக்கின்றது. அதில் காலால் எத்திக்கொண்டு அந்த இடத்திலே நிலை தடுமாறி கீழே விழுகிறான். ஆனால் விழும்போது கூட நாம் கவனம் இல்லாமல் வந்ததால் தான் இப்படி விழுகிறோம் என்று அவன் நினைக்கவில்லை. அப்போது கூட அக்கல்லை குறை கூறுகிறான். உன்னால் தான் நான் விழுந்து விட்டேன், சனியனே, ஏன் பாதையில வந்து கிடக்கிற? எவன் உன்னை இங்கே தூக்கி போட்டது என்று திட்டிக் கொண்டு சென்று விடுகிறான். அடுத்த நாள் சோமு என்பவன் அதே சாலை வழியாக வருகிறான். சாலையில் அக்கல் கிடைப்பதை பார்த்து விடுகிறான். பார்த்துவிட்டு அக்கம் பக்கம் சுற்றி பார்க்கிறான். யாராவது நம்மை பார்க்கிறார்களா என்று. ஆஹா, நல்ல சதுர வடிவான கல்லாயிருக்கே, இதில் துணி துவைத்தால் நல்ல பளிச்சுன்னு இருக்குமே, இதை நம்ம எடுத்துட்டு போய் துணி துவைத்து விட்டு யாரும் பார்க்காத போது இந்த இடத்திலே வந்து போட்டு விடாம் என்று வேகமாக அக்கல்லை தூக்கி கொண்டு குளத்தங்கரை நோக்கி செல்கிறான். அங்கு சென்று துணி துவைத்து விட்டு மறுபடியும் அக்கல்லை எந்த இடத்தில் எடுத்தானோ அதே இடத்தில் வந்து போட்டு விட்டான். 3ஆம் நாள் செல்பவன் ராமு அதே வழியில் செல்கிறான். அச்சதுர வடிவ கல்லை பார்க்கிறான். பார்க்கிற அவனுக்கு ஒரே வியப்பு. அக்கல்லை எடுத்து ஒரு கலைநயத்துடன் ரசிக்கிறான். என்ன ஒரு அற்புதமான படைப்பு! இந்த கல் பார்ப்பதற்கு மொத்த பூமியையும் உள்ளுக்குள் அடக்கிய மாதிரி இருக்கே இதனுடைய தோற்றம். இறைவனுடைய படைப்பே ஒரு அற்புதம் தாங்க என்று நினைத்து கொண்டு, ஏன் இந்த கல் நம் கண்ணில் தென்படுது? ஆச்சரியம்! இதை நாம் இப்படியே இங்கேயே விட்டுவிடக்கூடாது. இதை நாம் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுடைய பார்வைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்து அதனை ஒரு சிலையாக ரசனை உணர்வோடு ஒவ்வொரு பகுதியையும் உணர்ந்து உணர்ந்து ரசித்து ரசித்து உருவாக்குகிறான். அதை எடுத்துக்கொண்டு ஒரு கோயிலில் மக்கள் நடமாடும் இடத்தில் வைக்கிறான். அந்த சிலையை பார்த்தவுடன் மக்களுக்கெல்லாம் இன்ப அதிர்ச்சி. எவ்வளவு கலைநயத்துடன் வடிவமைத்திருக்கிறார் இந்த சிற்பி, பார்க்கவே இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கே என்று கூறினார்கள். இப்படி ஒரு புகழ் பாராட்டு நம் வாழ்நாளில் கிடைக்கும் என்று அவன் கொஞ்சம் கூட கற்பனை செய்யவில்லை. கண்களில் கண்ணீர் வழிந்து ஓடியது. அவன் ஆழ்மனதில் எப்போதோ போட்ட எண்ணங்கள் இப்போது விருட்சமாகி வளர்ந்து இருந்ததை பார்த்து கண்ணீர் சிந்தினான். பிறகு அக்கோவிலை விட்டு விடைபெறுகிறான். நமக்கான திறமையை நாம் வளர்த்து கொண்டால் மட்டுமே இச்சமுதாயத்தில் ஒரு மதிப்பு மிகுந்த மனிதனாக வாழ முடியும் என்று முடிவு எடுத்துக்கொண்டு வெளியேறுகிறான். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் நேரம், காலம் எல்லாம் ஒரே மாதிரியாகத்தான் அமைக்கப்பட்டு இருக்கும். நாம் எடுத்துக்கொள்ளும் தன்மையை பொறுத்தே எந்த ஒரு செயலும் அமையும். நீங்கள் இப்போது பார்த்த இந்த 3 வகை மனிதர்களை பொறுத்தே உங்களுக்கு தெரியும். நமக்கான சந்தர்ப்பங்களை நாம் தான் வளர்த்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் உன்னை வளர்த்து விட மாட்டார்கள் என்ற உண்மை நிலையை உணர வேண்டும். அதை நாம் எதிர்பார்க்கவும் கூடாது. வாழ்க வளமுடன்.